வணக்கம். நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி. தொடர்ச்சியாக ஆதரவு கொடுங்க. ஸ்டாலின் பெயரை வைக்க தடை உயர்நீதிமன்றம். ஏற்கனவே சொன்னோம். இன்றைக்கி சிவி சண்முகம் அவர்கள் தொடுத்த வழக்கில் இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு அரசின் திட்டங்கள், இந்த பட்டா மாறுதலிருந்து எல்லாத்துக்கும் வாங்கன்னு முகாம் நடத்தி அதில் ஸ்டாலின் படத்தை பெருத்தா போட்டு அதுக்கு பல கோடி ரூபாய் செலவில் விளம்பரத்துக்கு மக்கள் படத்தை செலவு பண்ணி முதலமைச்சர் படத்தை போடுறாங்க. இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா டிபிஐஆர் செய்தி தொடர்புத்துறை அது வெளியிட்டுள்ள அந்த வீடியோவில் திமுக கொடிலாம் காட்டுறாங்க. அப்போ இது திமுக விளம்பரமா இல்லை அரசு விளம்பரமா அப்படிங்கிற கேள்வி பெரும்பாலானவங்க மத்தியில் எழுது. திராவிட மாடல் அரசு, சமூக நீதி அரசுன்னு சொல்லிக்கிட்டு நீங்கள் சட்டத்திற்கு புறம்பான விஷயங்களை பண்ணிகிட்ருக்கீங்க. ஒரு அரசாங்கமே பண்ணுது. இதை நம்ம எப்படி ஏற்றுக்க முடியும் அப்படின்னு சொல்லிவிட்டு நம்ம ஏற்கனவே இதை பற்றி பேசியிருந்தோம். எல்லா இடத்துலையும் ஸ்டாலின் முகத்தை காட்டுறாங்க, இது தப்பு. கேட்டால் மோடி விளம்பரம்லாம் கொடுக்குறாருன்னு சொல்கிறீங்க, நீங்களும் விளம்பரம் கொடுத்துட்ருக்கீங்க. அரசாங்கத்தில் காசே இல்லை, உங்கள் நலத்திட்டங்களால் மக்கள் பயன்பெற வேண்டும். அதாவது மனுநீதி சோழன் ஆட்சி நடக்குதுன்னு செல்வ பெருந்தகை சொல்கிறாரு. நமக்கு ஒன்றும் புரியல. அப்போ காசு இல்லாமல் கஜானா காலியாகி இன்றைக்கி காசு இல்லாமல் தட்டுப்பாட்டில் இருக்கீங்க. இப்போ நம்ம பேசிகிட்டு இருக்க நேரம் சென்னை பல்கலைக்கழகத்தில் உள்ளிருப்பு போராட்டம் நடத்திட்டு இருக்காங்க. ஏற்கனவே பகுதிநேர ஆசிரியர்கள் போராட்டம், மாற்றுத்திறனாளி ஆசிரியர்கள் போராட்டம், அரசு ஊழியர்கள் போராட்டம், மின்வாரிய ஊழியர்கள் போராட்டம், டாஸ்மாக் ஊழியர்கள் போராட்டம், விவசாயிகள் போராட்டம், இப்படி பலதரப்பட்ட மக்களும் போராட்டம் அறிவித்து கொண்டிருக்கும் போது, நிதி இல்லாமல் தடுமாறும் போது இந்த 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 விஷயம் தேவையா? இப்போ உங்களுடைய ஃபோட்டோவை நீங்கள் காட்டுறீங்கன்னு சொல்லிட்டு ஒரு வழக்கு, இந்த வழக்கு சரியான வழக்கு. இன்னொன்று, உச்சநீதிமன்ற வழிகாட்டுதலின் பிரகாரம் ஒரு அரசு விழாவில் போடக்கூடாது. இப்போ என்னென்னா ஸ்டாலின் பேரை போடக்கூடாது. அரசு திட்டங்களில் நீங்கள் தலைவர்கள் படத்தையோ இல்லை எந்தையோ நீங்கள் போடக்கூடாதுன்னு இப்போ உயர்நீதிமன்றம் சொல்லிடுச்சு. இப்போ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு அறிவிப்பு வந்திருக்குது. நலம் காக்க, அதாவது என்னென்னா ஒவ்வொரு ஊர்லேயும் முகாம் போட்டு நீங்கள் அங்கே போய் பரிசோதனை பண்ணிங்கன்னா அன்றைக்கே ரிசல்ட் கிடச்சிரும். இப்போ இவர் சொல்கிறார், ராதாகிருஷ்ணன் ஐஏஎஸ் சொல்கிறார். ஏற்கனவே அவர் டாக்டர் அமுதா அவங்கள தான் நம்ம செய்தி தொடர்பாளர்களாக இந்த அரசு நியமிச்சிருக்காங்க. அப்போ அவர்கள் வேலையை பார்க்குறாங்க. இப்போ நீங்கள் இது நல்ல விஷயமான நல்ல விஷயந்தான். ஒவ்வொரு ஏரியாவில் போய் மக்களை பார்த்து மருத்துவம் கொடுக்கறது நல்ல விஷயம். எல்லாருக்கும் எழக்கூடிய சந்தேகம், தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்க, ஆனால் மக்களுக்கு பெருசாக எடுத்துக்க தேர்தல் நேரத்தில் பண்ணுறாங்க, இருந்தாலும் பண்ணுறாங்களேப்பா, ஏதோ ஒன்று பண்ணுறாங்கப்பா, அது நல்ல திட்டம் தான் இவங்க பண்ணுறது. ஆனால் என்னென்னா இந்த திட்டத்தை கூட ஏதோ யாருமே பண்ணாத திட்டம் மாதிரி இதுக்கு பல கோடி ரூபாய் செஞ்சு விளம்பரம் பண்ணுறது, அதுவும் முதலமைச்சர் படத்தை வச்சு விளம்பரம் பண்ணுறது தவறு. இது திமுக எதிர்பார்க்கல. ஏற்கனவே அந்த ஓடிபி விஷயத்தில் திமுகவை உச்சநீதிமன்றம் வரைக்கும் போய் உச்சநீதிமன்றம் இன்னும் ஸ்டே கொடுக்கல. அப்போ தொடர்ந்து திமுக எடுக்கக்கூடிய முயற்சிகள் எல்லாமே சர்ச்சை ஆகிட்டு இருக்குது. இது ஒன்றும் இல்லை, இது மாதிரி பல விஷயங்கள். இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கேஸ் போடலைன்னா பல விஷயங்கள் நடந்திருக்காது இன்றைக்கி தமிழ்நாட்டில். அதில் நம்ம பாராட்டுறோம். எதிர்கட்சிகள் இப்படி தான் இருக்கணும். இப்போ அதிமுக வேகம் எடுத்துருச்சு, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தூங்கிட்டு இருந்து நம்மளும் சொன்னோம். இப்போ வேகம் எடுத்துருச்சா இல்லையா? இப்போ ஸ்டாலின் பெயரை போட தடைனா, அதாவது உங்களுடன் ஸ்டாலின் அப்படின்னு சொல்லிட்டு இவர்களை முன்னிறுத்த, நாங்கள் தான் பண்ணுறோம் முன்னிறுத்த இவர்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறது நல்லா தெரியுது. அரசாங்கம் அப்படிங்கிறது மக்களுக்கு சேவை செய்ய தான் இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்குது. இத்தனை டிபார்ட்மெண்ட் இருக்கும்போது அந்த டிபார்ட்மெண்ட் சார்பாக ஒரு விழா எடுத்து அதுக்கு உங்கள் பேரையை வச்சு, அதுலேயும் டிபிஆரில் போட்ட விளம்பரத்தில் பார்த்தீங்கன்னா கலைஞர் அவர்கள் பேரும் படமும் வருது. அப்போ ஏற்கனவே அம்மா உணவகம், அம்மா கிளினிக் எல்லாம் நலிவடைஞ்சு போச்சு. இன்றைக்கி மருத்துவத்துறை அப்படிங்கிறது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம ஜூவியில் போட்ட கட்டுரை தான். ஐசியூவில் இருக்கும் சுகாதாரத்துறை, அவ்வளோதான். சுகாதாரத்துறையில் நிறைய இடத்துல உபகரணங்கள் இல்லை, டாக்டர்கள் பற்றாக்குறை, செவிலியர்கள் பற்றாக்குறை இருக்கா இல்லையா? இன்னொரு பக்கம் பார்த்தா காவல்துறையினர் பற்றாக்குறை, மன அழுத்தம் அதிகமாக இருக்கிறது சொல்கிறாங்களா இல்லையா? அப்போ இந்த பிரச்சனையை எல்லாம் தீர்க்க வேண்டிய அரசு 4 வருடங்களாக இதை பற்றி ஒன்றுமே கண்டுக்காமல், ஒரு பக்கம் ஆணவ படுகொலை நடக்குது, கவலையே பல்ல. ஆணவ படுகொலை நடந்த உடனே நீங்கள் அதுக்கு ஒரு சட்டம் இயற்றணும்னு திருமாவளவன் சொல்கிறார், அதுவும் இயற்றலை. வேகமாக கனிமொழி அவர்களை டெல்லியிலேருந்து வர வச்சு அவங்கள பார்க்க சொல்கிறீங்க. எதுக்கு பார்க்க சொல்கிறீங்க? உங்களுக்கு தெரிஞ்சு போச்சு ரொம்ப சீரியஸ் ஆகிட்டு இருக்குது. அங்கே இருக்கக்கூடிய தேவேந்திர இன மக்களுடைய ஓட்டு உங்களுக்கு வேணும். எல்லா அரசியலில் ஜாதியை தானே, ஜாதியை பார்த்து தானே இவங்கெல்லாம் பண்ணுறாங்க. அப்போ இன்றைக்கி இடைநிலை ஜாதிகள் கோவப்படுவாங்கங்கிறதுக்காக இன்றைக்கி இந்த ஆணவ கொலை சம்பந்தமாக இந்த சட்டம் இயற்ற திமுக தயங்கி கொண்டு இருக்கிறது. கேட்டால் இது ஒரு சமூக நீதி அரசுன்னு வேறு சொல்லிக்குவாங்க அடிக்கடி. நாங்கள் ஒரு சமூக நீதி அரசு,
அதாவது ஏன்னா நாங்கள் சிறுபான்மைக்கு பாதுகாப்பான அரசு, இதெல்லாம் அவங்க சொல்கிற அடிக்கடி சொல்கிற டைலாக். தொடர்ந்து நம்ம சொல்கிற மாதிரி இன்றைக்கி நீங்கள் ₹1 நீங்கள் செலவு பண்ணிவிட்டு ₹100 விளம்பரம் பண்ணுறீங்க. ஒன்று, அதிமுக ஆட்சியில் வந்து திட்டங்களை பண்ணுவாங்க, கீழடி அவங்க தான் ஆரம்பிச்சது, அவங்களுக்கு அது சொல்ல தெரியல. இவங்க கீழடிக்கு நாங்கள் தான் சொந்தம்ட்டாங்க. பிஜேபி அழிக்க பார்க்குறாங்க தமிழ்நாட்டு அடையாளத்தை, அவங்களும் இந்த மாதிரி தான் பண்ணுறாங்கன்னு வச்சுக்கோங்க. இவங்க இன்னும் 2-3 விஷயம் சொல்கிறது. தொடர்ந்து பார்த்தீங்கன்னா யூடியூப், ஃபேஸ்புக் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுடன் ஸ்டாலின் அங்கே போனார், இங்கே போனார், அப்படி பண்ணுறாரு, இப்படி பண்ணுறாரு, நிறையா முதலீடுகள் வந்துருச்சு. டாப் 10, அதாவது வந்து இந்தியா டுடே வெளியிட்ட அறிக்கையில் வந்து பார்த்திங்கன்னா ஐயா வந்து டாப் 5ல் இருக்கார். யார்? ஸ்டாலின் அவர்கள் டாப் 5ல் இருக்கார். இப்படி ஒரு பகத்தான திட்டங்கள் கொடுத்த முதலமைச்சர் இவரை தவிர யாரும் இல்லை. அதாவது வெற்று விளம்பரங்கள் வாங்கல ஒன்று வேணால். அந்த பெண்கள் ஆபத்தில் ஒரு செயலி ஒன்று கொடுத்துருக்காங்க. அதில் இப்போ நம்ம லேட்டஸ்ட்டாக ஒருத்தர் சொன்ன தகவல், அந்த செயலியை ஓப்பன் பண்ணிங்கன்னா அது சரியானதுக்கே போக மாட்டேது. அப்போ காவல்துறை கட்டுப்பாட்டுக்கு போயிட்டு அந்த செயலியை பார்த்து பெண்களுக்கு ஒரு பிரச்சனைனா காவல்துறை ஓடி வரணும். அதுக்கு தான் இந்த செயலி. ஆனால் அந்த செயலியோட இன்றைக்கி பயன்பாடு என்ன? ஓப்பனிங் நல்லா இருக்குது, ஃபினிஷிங் நல்லா இல்லைங்கிற கதை தான். அப்போ தொடர்ந்து இந்த அரசு வந்து ஒரு திட்டத்தை போடுது, அந்த திட்டத்துக்கான நிதியை ஒதுக்காமல் அப்படியே இருக்கிறது, கிடப்பில் போடுது. கேட்டால் திட்டத்தை ஓப்பன் பண்ணிட்டோம். ஏற்கனவே அம்மா கிளினிக் இருந்துச்சுல, அதை மூடிட்டு தான் இப்போ முகாம் ஒன்று போடுறீங்களா, அந்த முகாம் என்ன? ஏற்கனவே ஊருக்கு சின்னதாக அம்மா கிளினிக் இருந்தது இல்லை. இப்போ 4 வருஷம் கழித்து இந்த மாதிரி ஒரு முகாம் போடணுன்னு உங்களுக்கு ஒரு யோசனை வருது. ஒன்றும் புரியவே இல்லை. மற்றபடி மறுபடியும் சொல்கிறோம், சிவி சண்முகம் அவர்கள் போட்ட வழக்கு இன்றைக்கி வந்து திமுகவுக்கு ஒரு சிக்கல் தான். ஏன்னா எல்லா விஷயத்திலையும் இவர்கள் முகம் காட்டணும், எப்படி வந்து மக்களை கவரணும், நாங்கள் தான் எல்லாம் பண்ணோன்னு தொடர்ந்து சொல்லி கொண்டு இருக்கக்கூடிய வெற்று விளம்பர அரசுங்கிறாங்கல்ல, அதில் ஓரளவுக்கு உண்மை தான். நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்களா? நலத்திட்டங்கள் பண்ணியிருக்காங்க. இப்போ காலை உணவு திட்டம், காலை உணவு திட்டத்தில் 1000 குளறுபடி. காலை உணவு திட்டம் வெளியில் கொடுக்குறேன்னாங்க, அதுக்கப்புறம் தனியார்லாம் இல்லை நாங்களே பண்ணுறேன்னாங்க. சென்னை மாநகராட்சியில் நடக்கக்கூடிய அநியாயங்களை பார்த்தா அது ஒரு பெரிய லிஸ்ட்டே போடலாம். இது மட்டும் இல்லை, தமிழகம் முழுக்க இருக்கக்கூடிய நிர்வாகம், அதுவும் குறிப்பாக இந்த மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி கவுன்சிலர்கள் அவர்கள் பண்ணுற அட்ராசிட்டி, ஒவ்வொரு சம்பவங்கள் வந்துகிட்டே இருக்குது. எக்கனாமிக் டைம்ஸில் பார்த்தா டெய்லி ஆர்டிகல் போட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, இந்த பிரச்சனை, அந்த பிரச்சனை. அப்போ வந்து இவ்வளோ வேகமாக இவங்க சாலை பணிகளை முடிக்க வேண்டும், சாலை பணிகளை முடிக்கவில்லை என்றால் அப்படின்லாம் பேப்பரில் விளம்பரம் வந்திருக்கும் பாருங்கள். ஒரு அறிக்கையெல்லாம் விட்டுருப்பாங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா, சாலை பணிகள் போடுறதில் அடின்னு அடிச்சுட்டு இன்னும் ஒரு 8 மாதத்துக்குள்ளே கல்லா கட்டிட்டு போயிடணும். ஏன்? எலெக்ஷனுக்கு இதை வச்சு செலவு பண்ணணும். நீங்கள் கேட்கலாம், ஏங்க ஏற்கனவே பல கோடி சேர்த்து வச்சுருக்காங்களே, பல கோடி சேர்த்து வச்சுருக்காங்க, இன்னும் பல கோடிகள் வேணும். ஆனால் வரக்கூடிய தேர்தலில் ஓட்டுக்கு 5000 10,000 கூட கொடுக்க ரெடி. 2024 ஜெயிக்கணுங்க. ஜெயிக்கலைன்னா நம்ம ஜெயிலில் இருப்போம்னு நினச்சிட்டாங்க. ஏன்? ஏற்கனவே இப்போ அடித்த கொள்ளை, அவ்வளோ கொள்ளை. எடப்பாடி பழனிசாமி வந்தால் சும்மா விட்டுருவாரா? கொஞ்சம் யோசனை பாருங்கள். முன்னாள் அமைச்சர்கள் நிறைய பேர் மேலே கேஸ் இருக்குது, அவங்க உள்ள தள்ளுவேன். நீங்கள் என்னாச்சு கதை? அம்மாவுடைய மரணத்தில் மர்மம் இருக்குதுன்னு கண்டுபிடிப்பேன் இந்த ஸ்டாலின். நீங்கள் இன்னும் கதையாகலை. அப்போ நீங்கள் வந்து ஓபிஎஸ் மேலே வந்து பல வழக்குகள் நீங்கள் தான் சொன்னீங்க, அவர் அப்படி பண்ணியிருக்காரு, இப்படி எடப்பாடி பழனிசாமி அப்படி பண்ணியிருக்காரு, கவர்னர்கிட்ட புகாரெல்லாம் கொடுத்தீங்க. என்னாச்சு அந்த புகார்னு தெரில. வந்து வேலுமணியால் தான் வந்து இன்றைக்கி வந்து இது ஆச்சு, ஸ்மார்ட் சிட்டிங்கிற பேரில் பல கோடி கொள்ளை அடிச்சிட்டாருனாங்க. 4 வருஷத்தில் அவர் மேலே கேஸ் போட்டு உள்ளே வச்சுருக்கலாமே. கொடநாடு கொலை கொள்ளையில் வந்து எடப்பாடி பெரிய அளவுக்கு மாட்ட போகிறாருன்னு சொன்னீங்க, ஒன்றும் நடக்கலையே. அப்போ திமுக அப்படிங்கிற ஒரு கட்சி வந்திருக்க கட்சி, அதை பற்றிலாம் கவலை இல்லைப்பா. நாளைக்கு நம்ம வந்து தோத்துட்டோம்னா அவங்க நம்மளை கண்டுக்கூடாது. அப்போ அவங்க மேலே எதுவும் கை வைக்கிறாது. அப்போ தொடர்ந்து விளம்பரம்னு இவங்க பண்ணிகிட்டு இருக்கும்போது இன்றைக்கி உயர்நீதிமன்றம் ஒரு இடியை இறக்கணும்னா திமுகவுக்கு ஒரு பெரிய ஷாக்கு தான். ஏற்கனவே ஓடிபியில் ஒரு ஷாக்கு. என்ன ஆச்சு? இப்போ ஒரு ஓடிபி வச்சு 4 பேர் சேர்க்கலாம். முதல்ல அப்படிலாம் இல்லை, ஒவ்வொருத்தருக்கும் தனியாக நீங்கள் செல் நம்பர் வாங்கணும். அப்போ திமுகவுடைய எண்ணம் என்ன? யார் நம்ம வாக்காளர்கள், இப்போ இங்கே எல்லாருடைய நம்பரும் வாங்கி இதன் வழியாக பல பரிசு பொருள்களை அவர்களுக்கு கொடுக்கலாம். தேர்தல் நேரத்தில் யூஸ் ஆகும். அதுக்கு தானே உள்ளே போய் வாங்கிறது. இப்போ நிர்வாகிகளுக்கு ஒரே கொண்டாட்டம், ஒரே நம்பர் 4 பேர் சேர்க்கலாம். ஏகப்பட்ட பேர் சேர்க்குறாங்க. முதல்வர்கிட்ட சொல்கிறது கிட்டத்தட்ட 1 கோடி பேர் சேர்த்துட்டாங்கன்னு. அப்போ யோசிக்கிறோம், 1 கோடி புதிய உறுப்பினர்கள் போட்டால் அந்த கட்சி உக்காந்துட்டே ஜெயிக்குமாச்சே. அப்போ முதல்வரை ஏமாற்றுகிறார்கள். முதல்வரை சுற்றி ஒரு அதிகாரிகள் இருந்து கொண்டு இப்போ காவல்துறையில் நடக்கக்கூடிய பல பிரச்சனைகளுக்கு அதிகாரிகள் தான் காரணம். ஆனால் முதலமைச்சர் நடவடிக்கை எடுக்க மாட்டார். ஏன்னா அவர் நம்புறாரு இவங்களால தான் நம்ம உலகத்தரத்துக்கு ஆட்சி பண்ணிகிட்டு இருக்கோன்ட்டு. அப்போ ஒரு அதாவது ஜாஃபர் சேட் எப்படி கலைஞர் அவர்களை வந்து அப்படி நம்ம தான் ஜெயிக்க போகிறோம்னு கடைசி வரைக்கும் சொல்லி கடைசியில் முட்டு சந்தையில் நிறுத்தினார். தொடரட்டும் இந்த பொற்காலம்னு கலைஞர் அவர்கள் உண்மையிலே நல்லா தான் ஓரளவுக்கு பண்ணார். தொடரட்டும் இந்த பொற்காலம் பண்ணாங்க, மக்கள் அவர்களை தோற்கடித்தார்கள். வரக்கூடிய தேர்தலில் அப்படி இப்படி ஏதாவது பண்ணி ஜெயிக்கலாம்,
அப்படின்ட்டு தன்னுட்டு இருக்கக்கூடிய படை, அதிகாரம், பணபலம் எல்லாவற்றையும் இறக்கி விட்டு கொண்டீர்கள். எதிர்க்கட்சியை வலிமை இழக்கக்கூடிய வேலைகள் பண்ணிட்டு இருந்தாலும் எங்கே உங்களுக்கு முட்டு சந்து வருதுன்னா நிர்வாக திறமையின்மை அதுதான் இவர்களை முட்டு சந்தில் நிறுத்த போகுது. ஒவ்வொரு நாளும் ஒரு பெரிய பிரச்சனை. ஞானசேகரன் பிரச்சனை முடிஞ்ச உடனே கொடி கட்டுற பிரச்சனை, கொஞ்சம் யோசனை பாருங்கள். ஒவ்வொரு பிரச்சனை, அதுக்கப்புறம் பார்த்தா வேங்க வெயில் பிரச்சனை, இந்த பக்கம் பார்த்தா நிதி சரியில்லை, போலீஸ் ராஜ்யமாக நடக்குதுன்னு கோர்ட்டு கேட்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பல இடங்களில் நடக்கக்கூடிய கொள்ளை ஒரே நாளில் 10 கொள்ளை நடக்குது. ஒரு குற்றவாளியை 7-8 தடவை தேடிக்கிட்டே இருக்காங்க. அது சம்பந்தமான செய்தி வந்துகிட்டே இருக்குது. அப்போ இன்னொன்று, எடப்பாடி பழனிசாமி கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியல. நீங்கள் தான் பிஜேபியோட கூட்டணி வச்சுக்கிறதுக்கு இது வரைக்கும் பதில் இல்லை. என்ன கொள்கைக்காக கூட்டணி வச்சிங்கன்னு கேட்குறாரு. எங்களை மட்டும் கேட்குறீங்கல்ல, நீங்கள் என்ன கொள்கை கேட்குறேன், அதுக்கு என்ன பதில் இருக்கா? ஏற்கனவே மேலே போய் நிதி ஆயோக் கூட்டத்தில் வந்து பிரதமரை பார்த்தது, அது ஒரு இமேஜே போச்சு, சிஎம்மோட இமேஜே போச்சு. பிஜேபிக்கு நீங்கள் வந்து பச்சை கொடி காட்டுறீங்கிறது தான் வந்து மோடி வருவது தமிழ்நாட்டுக்கு பெருமைன்னு தங்கம் தென்னரசு சொல்கிறதுலேருந்தே மக்களுக்கு தெரியுது. எல்லாத்தையும் மறைச்சிட்டு பாஜகன்னு யாருங்க ஏமாற்ற பார்க்குறீங்க? ஏங்க நீங்கள் உண்மையிலே பிஜேபி மம்தா பண்ணி எதுக்கிற மாதிரி எடுத்துருந்தால் தமிழ்நாடு உங்கள் பின்னால் நின்றுருக்கோம். நீங்கள் இங்கே பேசிட்டு ஐயோ அப்படின்ட்டு அங்கேயே மண்டிடுறது மக்களுக்கு தெரியுமா தெரியாதா? இப்போ எடப்பாடி நீங்களும் ஒன்று தாங்கிறத மக்கள் முடிவு பண்ணிட்டாங்க. இந்த பிஜேபின்னு பூச்சாண்டி காட்டுறது திமுக எடுபடாது. தொடர்ந்து சொல்கிறோம். இன்றைக்கி இந்த ஸ்டாலின் பெயரை வைக்க தடை அப்படிங்கிறத ஒரு நல்ல உத்தரவாகவே பார்க்குறோம். இது திமுகவுக்கு ஒரு பெரிய பின்னடைவு தான். மீண்டும் சந்திப்போம். தொடர்ந்து ஆதரவு கொடுங்கள். நன்றி, வணக்கம்.